அதேபோல் நிலவாசலில் வந்து எல்லாரும் முடிச்சு கட்டி தொங்க போடுவாங்க. ம். இந்த இது குலதெய்வ முடிச்சுங்கிறாங்க, ம். கந்திஷ்டி முடிச்சுங்கிறாங்க. நிலவாசலில் அந்த மாரி முடிச்சுகள் தெரியவே கூடாது. அது சூனியம் செய்றதுக்குள்ளது. ஈஸியாக ஓகே. எளிதில் எல்லாமே அட்ராக்ட் ஆயிரும். அதனால நீங்க யாரு ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுகளை இந்த நிலவாசல் தேங்காய் முடிச்சு எல்லாம் போட்டு வைப்பாங்க. அப் அதுவும் கூடாதா? தேங்காய் முடிச்சு வந்து ஹோமத்தில் வர தேங்காயில வர்றது. அது ம். தெய்வ சக்திக்குள்ளது. அது வந்து பெருசா ரெட் கலர்ல, பச்சை கலர்ல கட்டி வெறும் தேங்காய் மட்டும் தான் இருக்கும். ஓகே. அது ஒண்ணு அது ஹோமத்துல வச்சு நம்மளுக்கு எடுத்து தருவாங்க. ம். அது வேற. இது வந்து என்னன்னா, இவங்க வந்து ஒரு முடிச்சு மாரி சொல்லுவாங்க. குலதெய்வத்துக்காக ஒரு முடிச்சு போடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த குலதெய்வ மண்ண வைக்க சொல்றாங்க. இல்லாட்டி ஏலக்காய் வைக்க சொல்றாங்க. இல்லாட்டா கற்பூரம் அதெல்லாம் வச்சு வைங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாரி முடிச்சு வந்து நிலவாசலில் இந்த குட்டி குட்டி முடிச்சா தொங்க போடுறது வந்து எப்படின்னா, கூடாது. நீங்க ஒரு கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய கழிப்பை கழிப்பதற்காக ஒரு மரத்தில கட்டி தொங்க விடுவீங்க இல்லையா? ம். ம். அந்த மாரி இது. இது நிலவாசல் லட்சுமி அம்சம். கழிப்பு கழிக்கிற இடம் கிடையாது. ஓகே. அதனால இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் நிலவாசல்ல பண்ணக்கூடாது.